निपीययस्य क्षितिरक्षिणकथास्तथाद्रियन्ते न बुधः सुधामपि नलस्य तच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. இந்த 103வது ஸ்லோகத்தோடு முடித்தோம். தேன தேன வச்சசைவ மகோனः சஸ்மவேத கபடம் பட்டுருச்சைः ஆச்சரத் ததுச்சிதாம் அதவாணிம் ஆர்ஜவம் ஹி குட்டிலேஷு ந நீதிஹி. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ஸுங்கிறது நம்ம வந்து இப்போ வக்கரமாக பேசுகிற வாழ்கிட்ட நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, அது நீதி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த நலன் என்ன பண்ணான்னா அவனும் வந்து ரொம்ப அழகாக பேசுகிறான். அவன் அடுத்த ஒரு இப்போ கிட்டத்தட்ட 10 ஸ்லோகம் அவன் பேச போகிறான். இப்போது அதில் பேசும்பொழுது எப்படி ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஒருத்தரை, இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணாத அதே சமயத்தில் அவளையும் வசதியாக சொல்லி எப்படி அவள் சொன்ன காரியத்தை நம்ம வந்து பண்ண முடியாதுங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லி காமிக்கிறான். அந்தந்த வார்த்தைகளில் அந்த மகோன, அதாவது இப்போ இந்திரனுடைய கபடங்களெல்லாம் அவனுக்கு புரிஞ்சின்ற காரணத்தினால உச்சிதமான வார்த்தைகளை கூறினான். இப்போ குட்டிலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த குட்டிலமாக இருக்கக்கூடியதுங்கிறது தான் நீதியே அப்படின்னு சொல்லி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி மேலே ஸ்லோகங்கள் போகிறது. ஃபஸ்ட்டு அவனுடைய பேச்சு இதிலேருந்து, இந்த 104வதுலேருந்து, சேயம் உச்சதரதா துரிதானாம் அந்யஜன்மனி மயைவ கிருதானாம் யுஷ்மதீயமபி யா மகிமானம் ஜேதுமிச்சதி கதாபத பாரம் சா இயம் உச்சதரதா துரிதானாம் உச்சதரதா மயா கிருதானாமேவ துரிதானாம் உச்சதரதா யா இந்த மாதிரி யுஷ்மதீயமபி மகிமானம் ஜேதும் இச்சதி. நான் வந்து பல ஜென்மாக்களில் வந்து ரொம்ப பாவங்கள் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆரம்பமே எப்படி தன்னை வந்து குறைச்சா சொல்லிக்கிறான். உங்களுடைய இப்பேற்பட்ட மகிமையானதை நான் வந்து ஒரு அதை வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான். அதாவது ஜெயத்தும்ங்கிறச்ச இந்த இடத்துல டைரெக்டாக ஜெயிப்புங்கிறத சொல்ல முடியாது. அதாவது உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை நான் வந்து உல்லங்கனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பாருங்கோ, அதுவே நான் வந்து பண்ண பெரிய பாவத்தினுடைய ஒரு விளைவாக தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ அதாவது சா இயம் அந்நிய ஜென்மனி வேறு ஜென்மாவில் மயாயேவ என்னாலேயே கிருதானாம் துரிதானாம் செய்யப்பட்ட பாவங்களினுடைய உச்சதரதா உயர்வு அப்படிங்கிறது இருக்கே, அதுதான் சா இயம், அதுதான் இந்த பெரிய என்னுடைய பாபங்களினுடைய ஒரு உச்சக்கட்டம்னு நான் நினைக்கிறது. எது அது யச்சப்தத்தினால அடுத்த லைனில் சொல்கிறார். ஸோ யா கதாபத பாரம் யுஷ்மதீயமபி மகிமானம் ஜேதும் இச்சதி. அதாவது உங்களுடைய மகத்துவத்தை கூட மகிமானம்ங்கிறச்ச இந்த இடத்துல வெறும் மகத்துவம்ங்கிறத எடுத்துக்காத, மேன்மையை மாத்திரம் எடுத்துக்காத, அவர்களுடைய அந்த ஆளுமை காரணமாக தானே இங்கே வந்து நளனுக்கு ஒரு ஆக்ஞையை கொடுக்குறா. ஸோ அந்த ஆளுமை என்னத்தினால அவளுக்கு வருது, அவளுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிற காரணத்தினால்தான். ஸோ உங்களுடைய மகிமாங்கிறது எப்படி இருக்குன்னா கதாபத பாரம், கதையினுடைய ஒரு சொற்பொழிவுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பேசுவது கதாங்கிறது இந்த இடத்துல சொற்கள்னு எடுத்துக்கணும். ஸோ சொற்களினுடைய பதம்னா மார்க்கம், அந்த மார்க்கத்தினுடைய பாரம் எல்லையில் இருக்கக்கூடியது யுஷ்மதீயம் மகிமானம். ஸோ என்ன அர்த்தம், நம்ம வந்து அந்த தேவர்களினுடைய மகிமையை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும்னா அது சொற்களினுடைய மார்க்கத்திற்குள் அடங்கிவிடும். அந்த சொற்களின் மார்க்கத்தை காட்டிலும் தனித்து இருக்குன்னா, அதாவது வாக்கு அகோச்சரமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, இது வந்து வாக்குகளினுடைய பாதைங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையில் இவளுடைய தேவர்களுடைய மகிமானம்ங்கிறது நிற்கிறதுங்கிறான். அப்போது அந்த வாக்கினுடைய எல்லை இவ்வளவுதான், அதை தாண்டி அவளுடைய மகிமை இருக்கான். ஸோ கதாபத பாரம் அப்படிங்கிறச்சு வாச்சாம் அகோச்சரம் யுஷ்மதீயம் மகிமானம் அப்படி உங்களுடைய பிரபாவத்தை கூட நான் வந்து ஜேத்தும் இச்சாமி, ஜெயிக்கணும்னு பார்க்குறேன்னா உல்லங்கனம் பண்ணணும், அதை ஐ விஷ் டு டிரான்ஸ்கிரஸ் யுவர் ஆர்டர்ஸுங்கிறத சொல்கிறான். இந்த நான் உன்னுடைய ஆணையை இப்போ உல்லங்கனம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கே, அந்த ஆசையே எனக்கு என்னத்தினால வந்திருக்குன்னா சா இயம் யா ஜேதும் இச்சா வர்த்ததே சா ஜேதும் இச்சா ஏவ மயா அந்நிய ஜன்மனி கிருதானாம் பாபானாம் ஏவ உச்சத்துவம் இது
மன்யே. அது என்னுடைய அந்த உச்சகட்டம்னு எனக்கு தோன்றது. பாபம் பண்ணலன்னா, நல்ல ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணியிருந்தேன்னா உங்களுடைய பிரபாவம் எனக்கு புரிஞ்சிருக்கும். அதனால நீங்கள் பண்ணக்கூடிய ஆணை நன்மைக்குன்னு புரிஞ்சுட்டு இருப்பேன். அதை நான் வந்து செயல்பட்டிருப்பேன். நான் ரொம்ப பாவம் பண்ணியிருப்பேன் போல இருக்கு அப்படின்னு வந்து ஒரு வெயில்டு இது அந்த இடத்துல ஒரு வெயில்டு மாடஸ்டி தான் அது. ஆக்சுவலாக அவன் என்ன சொல்கிறான், நீ கொடுக்குற ஆணை வந்து தப்பு, உன்னுடைய ஒரு ஒரு தேவையில்லாத நீ யூ ஆர் அப்போ அன்னெசரிலி எம்ப்ளாயிங் அத்தாரிட்டி ஹியர், அது நீ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே சொல்ல வர்றார். பட் தான் வந்து ரொம்ப வினயத்தோடு இருக்கிற மாதிரி இங்கே காமிச்சுக்கிறார். ஆனால் கபட்டமாகவும் பேசுகிறான் நலன். சேயம் புரியுறதா? சந்தேகம் இல்லையா? சேயம் உச்சதரதா துரிதானாம் அந்யஜன்மனி மயைவ கிருதானாம் யுஷ்மதீயமபி யா மகிமானம் ஜேதுமிச்சதி கதாபத பாரம். அடுத்தது வித்த சித்தம் அகிலஸ்ய ந குர்யாம் துர்ய காரிய பரிபந்திது மௌனம் ஹ்ரீர் கிரா அஸ்து வரம் அஸ்து புனः மா ஸ்வீகிருதைவ பரவாக் அபராஸ்தா. வித்தங்கிறது வித்த அப்படின்னு இன்னொரு ரீடிங்கும் இருக்குது, வித்தன்னு ஒரு ரீடிங்கும் இருக்குது. இந்த இடத்துல ரெண்டு ரீடிங்குமே ரைட்டு தான். வித்தங்கிறது லோட்லகாரம். தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருடைய ஒரு சித்தத்தையும் அகிலஸ்ய சித்தம் வித்த அப்படின்னா உங்களுக்கு தான் எல்லாருடைய சித்தத்தையும் அறியக்கூடிய ஒரு வல்லமை இருக்கோ இல்லையோ, அப்போ அதனால நீங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு பிரார்த்தனார்த்தகமாக இதை எடுத்துக்கலாம். ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். வித்த அப்படின்னுட்டு அந்த த்விதீய தகாரத்தை வந்து மகாபிராணமாக யூஸ் பண்ணோம்னா அப்போ வித்தங்கிறது ஜானீத உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி லட்லகாரத்தில் சொல்கிறோம். அப்போ எல்லோருடைய மனதும் நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த அறியக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு ஒரு பிரார்த்தனா ரூபமாக கேட்டுக்கலாம். எதுக்காக அதை சொல்ல வரான், என்னுடைய மனசில் இருக்கிறத நீயே புரிஞ்சுக்கோயே அப்படின்னு சொல்கிறார். சொல்லும் பொழுது அப்படி உங்களால் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருந்தால் கூட இந்த துர்ய காரிய பரிபந்தி மௌனம் தூ ந குர்யாம், இந்த ஒரு ரொம்ப துரியங்கிறச்சே இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம், பிரதான காரியம்னு அர்த்தம். இந்த பிரதான காரியத்திற்கு, அதாவது தமயந்தியினிடம் தூது செல்வது என்ற ஒரு பிரதான காரியத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய மௌனத்தை நான் சாதிக்க மாட்டேன், மௌனத்தை மேற்கொள்ள மாட்டேன்னா குறியாம். உனக்கே இப்போ பாயிண்ட் என்ன, எப்படி யோசிச்சுப்போம், உங்களுக்கோ அதாவது இந்திரன் முதலிய நால்வருக்கு எல்லாருடைய மனசில் என்ன இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியும்னா இவன் வந்து வாயை விட்டு சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே. இந்த இப்போ யாதவாபியுதயத்தில் சொல்கிற மாதிரி விஜ்ஞாபன விடம்பனாதானே அது. நாம் பேசுறதுங்கிறது விதித வேதித்தவ்யஸ்ய விஜ்ஞாபன விடம்பனாம்பர். எல்லாமே தெரிஞ்ச நாராயணன்ட்ட போய் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லணுங்கிறது ஒரு வேடிக்கை தானே அது. பகவானுக்கு தெரியாதது உண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு இருந்தாலும் நான் மௌனமாக இருக்கிறது ரைட்டு கிடையாது. நான் மௌனமாக இருக்க போகிறதில்ல, உனக்கு தான் எல்லாம் தெரியுமேனு பேசாத இருக்க போகிறதில்ல. துரிய காரிய பரிபந்தி மௌனம். ஏன்னா மௌனம்ங்கிறது ஒரு பிரதானமாக முக்கியமாக இருக்கக்கூடிய காரியத்திற்கு விரோதமாக அமைகிறது அந்த மௌனம்ங்கிறது. ஆகையினால அந்த மௌனத்தை நான் செய்ய போவதில்லை ந குர்யாம். இப்போ கிரா ஹ்ரீஹி அஸ்து வரம், பேசி வைக்கப்படுறது ஓகே, அதாவது பேசி வைக்கப்படுறதுங்கிறது இங்கே என்ன, கிரா வார்த்தைகளினால் ஹ்ரீஹி வெட்கமானது, அஸ்து இருந்துட்டு போகட்டும், தத்து வரம் அது எனக்கு வசத்தி தான். வெரஸ் புனகா அபராஸ்தா பரவாக்கு ஸ்வீகிருதா ஏவ மாஸ்து. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கும் இல்லையோ. நம்ம வந்து பதிலே பேசலைன்னா குவைட்டாக இருந்துட்டோம்னா நம்ம சொல்கிறதெல்லாம் இன்னொருத்தர் ஒத்துண்டாங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடும். அந்த கெட்ட பேர் எனக்கு வேண்டாங்கிறார். அதை விட உன்னை மறுத்து நான் எனக்கு வெட்கம் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அது வசத்திங்கிறான். ரெண்டாவது லைனில் அர்த்தம் புரியுறதா பாருங்க. கிரா ஹ்ரீஹி அஸ்து வரம், வார்த்தையினால நிராகரண ரூபமாக கீஹி வார்த்தை, அந்த வார்த்தையை கூறுவதனால் வெட்கம் வந்துவிட்டு போகட்டும். அதாவது எனக்கு வந்து இட் இஸ் ஓகே டு ஃபீல் அஷேம்டு பை ரிஜெக்டிங் யூ.
இப்பேற்பட்டவா வந்து நம்மளை கேட்டிருக்காளே, நம்ம போய் இவாளை ரிஜெக்ட் பண்ணுறோமே, சே உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா பரவாயில்ல, எனக்கு வெக்கமாவே வெக்கம் இருக்கோ இல்லையோ வந்துட்டு போட்டோமே என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதை. ஸோ ஐ ஃபீல் அஷேம்ட் அபவுட் இட். இட்ஸ் ஓகே, வரம் அது மனாக்கு பிரியம்ங்கிறார். அது எவ்வளவோ தேவலை. எதுக்கு தேவலை? புனகா கிந்து பராஸ்தா பரவாக்கு, மற்றவர்களுடைய வார்த்தையானது. இப்போ இந்திரன் வந்து கேட்டிருக்கான், நீ தமயந்திக்கு தூது போ அப்படின்னு கேட்ட அந்த பரவாக்கானது பராஸ்தா சேத்து அதை மறுக்கலைன்னா ஸ்வீகிருதாயேவ மாஸ்து, அது வந்து ஸ்வீகிருதமாக ஆக்கப்பட்டதாக இருக்க வேண்டாம். அதாவது நான் மறுக்கல்ல, ஆகையினால் அவர்களுடைய வார்த்தையை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்பது மா அஸ்து, அது இருக்கக்கூடாது எனக்கு. அவ்வளோதான். நான் சைலண்ட்டாக இருந்து இவன் எல்லாத்தையும் ஒத்துண்டான் பாரு, இனிமேல் இப்போ தமயந்திட்ட போய் தூது கேட்க போகிறான், இவன் வந்து பொண்ணு கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பொருட்படுற மாதிரி ஆயிடுமே என்னுடைய மௌனம். அதை விட வார்த்தைகளால் முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறது எவ்வளவோ தேவலை அப்படின்னு சொல்கிறேன். சரியா? இதுக்கெல்லாம் இந்த நியூன தோஷமுங்கிறது உண்டோ நம்ம இல்லை, நியூன சப்தத்தான எத்தனை நம்ம இழுத்து இழுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆமா, ஆக்சுவலி எனக்கு அதே கேள்வி இருந்தது. இப்ப அந்த கிரா ஹ்ரீஹி அஸ்து வரம் புனக அபராஸ்தா பரவாக்கு ஸ்வீகிருதா அப்படின்னு முடிச்சுருந்தா எனக்கு ஒரு மாதிரி நம்ம மறுப்பு சொல்லலைன்னா நம்ம ஏத்துட்டோன்ற அர்த்தம் வரும் அப்படின்றத முடிஞ்சிடும். அந்த மாதிரி மாஸ்து அப்படின்றத ஒரு அது என்ன அந்த வாக்கிய பேதமா ஏதாவது? அதான் அது தெரியலையே. புனர்மா ஸ்வீகிருதாயேவ அப்படின்னு இப்படி சேர்த்துன்றார்ல இந்த இடத்துல ஸ்லோகத்துல பார்க்கும்பொழுது, அதனால உனக்கு வாக்கிய பேதம் வராது அந்த இடத்துல. இல்ல மா ஸ்வீகிருதாயேவ பவத்து, எது மா ஸ்வீகிருதா பவத்து? பரவாக் அபராஸ்தா, அதுக்கு கரெக்டாக வந்துடுறது. என்ன வாக்கிய பேதம் இல்லாத அந்த சமாப்த புனராப்த தோஷம் வந்துடும். அதுதான் அங்கே இது இல்லை. இட்ஸ் ஓகே, போனால் போகிறது. வித்த சித்தம் அகிலஸ்ய ந குர்யாம் துர்யகாரிய பரிபந்திது மௌனம் ஹ்ரீர் கிராஸ்து வரமஸ்து. அந்த இப்போ பாருங்க எத்தனை அஸ்து அஸ்து வருது அந்த இடத்துல. ஹ்ரீர் கிராஸ்து வரமஸ்து புனர்மா ஸ்வீகிருதைவ பரவாக் அபராஸ்தா. கொஞ்சம் கஷ்டப்படுறது தான். என்மதோ விமல தர்ப்பணிகாயாம் சம்முகஸ்தம் அகிலம் கலு தத்துவம் தேபி கிம் விதரத ஈத்ருஷம் ஆக்ஞாம் யான எஸ்ய சதிருஷி விதரீதும். உங்களுக்கு தான் உங்கள் மனசு வந்து அப்படியே விமலமான, அதாவது அப்பழுக்கற்ற ஒரு இப்போ கண்ணாடி மாதிரி பளிங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு புத்தி உங்களுக்கு. விமல தர்ப்பணிகா, தர்ப்பணம்னா மிரர், அப்படி விமலம் அழுக்கே இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது தூசி படியாமல் இருக்கக்கூடிய தர்ப்பணம் கண்ணாடி போல் இருக்கக்கூடிய என் மதௌ, யாருடைய மதி புத்தியில், உங்களுடைய புத்திகளில் அகிலம் தத்துவம் சம்முகஸ்தம் கலு, யாருடைய புத்தியில், இங்கே ஃபுல் ஸ்டாப் போடாதீங்க, இங்கே ஒரு கமா போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா எது தத்துவோட கனெக்ட் ஆகிக்கும். எத்தனை எது தத்து போடுறாரு பாருங்க. விமல தர்ப்பணிகாயாம் என் மதோ அகிலம் தத்துவம் சம்முகஸ்தம் கலு, யாருடைய மனதானது எவர்களுடைய புத்தியில், அதாவது நிர்மலமாக இருக்கக்கூடிய கண்ணாடி போல் இருக்கக்கூடிய எவர்களுடைய புத்தியில் அகிலம் தத்துவம், எல்லா விதமான தத்துவங்களுமே சம்முகஸ்தம் பிரத்யக்ஷமாக இருக்கிற மாதிரி இருக்கோ. புத்தியில் இருக்கிறது எப்பவுமே அப்பிரத்யக்ஷம், அது புத்தி பிரத்யக்ஷம் தான். அது இட் இஸ் நாட் ஏ சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு பிரத்யக்ஷமாக இருப்பதுங்கிறது இல்லை. சம்முகங்கிறச்சே கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதுங்கிறத தான் சொல்லுவோம். கண் எதிரே நிற்பது போல் எல்லா தத்துவங்களுமே புத்தியில் அவளுக்கு பிரதிபலிக்கிறது. அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட நீங்கள் கூட ஈத்ருஷாம் ஆக்ஞாம், ஈத்ருஷம் ஆக்ஞாம், ஈத்ருக்குன்னுட்டு ஈத்ருக் ஈத்ருஷி இல்லையா, அப்படி வருது அந்த இடத்துல ஸ்திரீலிங்க பதமாக. ஈத்ருக் ஈத்ருஷௌ ஈத்ருஷாக தான். ஸோ ஈத்ருஷம் ஆக்ஞாம் கிம் விதரத, அப்பேற்பட்ட நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆணையை கொடுக்க முடியும்?
யா ஆக்ஞா எஸ்ய விதரீத்தும் சதிருஷி ந. எந்த ஒரு ஆணையானது எவனால் விதரீத்தும் செயல்படுத்துவதற்கு சதிருஷி ந உச்சிதமாக இல்லையோ அப்பேற்பட்ட ஆணையை, அப்பேற்பட்ட இந்த ஆணையை தே கிம் விதரத. தே அப்பிங்கிறது இங்கே வந்து எப்படி கனெக்ட், தே அப்பி யூஎம்னு எடுத்துக்கணும். ஓகே, அந்த யூஎம்ங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா விதரத்தங்கிறது மத்தியம புருஷ பகுவச்சனத்தில் வராது. ஸோ அப்பேற்பட்ட யாருடைய மனதில் என் மதோ அகிலம் தத்துவம் சம்முகஸ்தம் கலு, யாருடைய புத்தியில் எல்லா தத்துவங்களுமே நேரடியாக பார்த்தாற்போல் இருக்கிறதோ, தே அப்பேற்பட்ட யூஎமபி நீங்கள் கூட யா எந்த ஒரு ஆணை எஸ்யமே எந்த எனக்கு விதரீத்தும் செயல்படுத்துவதற்கு சதிருஷீன சதிருஷமாக இல்லையோ, அதாவது உச்சிதமாக இல்லையோ, ஈத்ருஷம் ஆக்ஞாம் அப்பேற்பட்ட ஆணையை கிம் விதரத எதற்காக இப்படி எனக்கு கொடுக்கிறீர்கள். விதரத்தன்னு டிஸ்ட்ரிபியூட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இந்த இடத்துல ஆணையை இடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறான். என்னால் வந்து முடியாதுங்கிறது உனக்கு தான் தெரியுமோ இல்லையோ, அப்படி தெரிஞ்சுட்டே எனக்கு போய் இந்த ஆணையை கொடுக்குறியே நியாயமானு கேட்குறேன். ஒரு நம்ம சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை. என்மதோ விமல தர்ப்பணிகாயாம் சம்முகஸ்தம் அகிலம் கலு தத்துவம் தேபி கிம் விதரத ஈத்ருஷம் ஆக்ஞாம் யான எஸ்ய சதிருஷி விதரீத்தும். சரியா? அடுத்தது யாமி யாமிஹ வரீதும் அஹோ தத்தூததாம் து கரவாணி கதம் வஹ ஈத்ருஷாம் ந மகதாம் பத ஜாதா வஞ்சனே மம திருணஸ்ய கிருணாபி. டைரெக்டாக சொல்கிறான். ஏன் யாரை நான் வந்து ஆசைப்படுறேனோ, யாரை வரிக்கணும்னு நான் கிளம்பின்னு இருக்கேனோ, அவளை குறிச்சே நீ வந்து தூதனாக போன்னு எப்படி உன்னால் சொல்ல முடியறது? பளிச்சுன்னு கேட்குறான். இந்த மாதிரி பெரியோர்களெல்லாம் என்ன மாதிரி ஒரு புல்லுக்கு சமானமாக இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட இந்த மாதிரி வந்து ஏமாத்தலாமா? இது வந்து தயையா அப்படின்னு கேட்குறேன். கிருணாபி ஜாதா, உங்களுக்கு தயவே இல்லையா எப்படி அப்படின்னு கேட்குறான். உனக்கு கருணை இல்லை? அஹோ இஹ யாம் வரீத்தும் யாமி, யாரை வரிப்பதற்காக மனைவியாக அடைவதற்காக யாரை குறித்து நான் செல்கிறேனோ யாமி, வஹா உங்களுக்கு தத்தூததாம் அந்த தமயந்தியினிடம் தூதனாக செல்லும் தன்மையையே நீ கதம் கரவாணி உங்களுக்காக, அதாவது வஹா யுஷ்மாக்கம் கதம் கரவாணி நான் எவ்வாறு செய்வேன். யாரை நான் வரிக்கிறதுக்கு நான் போகிறேனோ அப்பேற்பட்டவளுக்கு தூதனாகவே உங்களுக்காக தூத தன்மையை எவ்வாறு நான் செய்வேன். பத கேதத்தில் சொல்கிறான். அவன் வந்து ஒரு ஏமாத்தத்தில் கேட்குறான். இங்கே ஈத்ருஷாம் மகதாம் திருணஸ்ய மம வஞ்சனே கிருணாபி நஜாதா. இப்பேற்பட்ட வசத்தியான தேவர்கள் 4 திக்பாலகர்கள், அதில் வேறு திரிலோகாதிபதினு வேறு தன்னை சொல்லிக்கிறான். இது ஹூத்த புக்கு அது இது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சையே பிரமாதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணான். அதனால் ஈத்ருஷாம் மகதாம் இப்பேற்பட்ட மகத்துக்களுக்கு திருணஸ்ய மம ஒரு புல்லுக்கு சமானமாக இருக்கக்கூடிய என்னை வஞ்சனை என்னுடைய ஏமாற்றுதலில் என்னை ஏமாற்றுவதில் கிருணாபி நஜாதா கருணை கூட இல்லையா? கிருணான தயா, ஒரு துளி கூட உங்களுக்கு கருணை இல்லையா என்ன அப்படின்னு கேட்டு. யாமி யாமிஹ வரீது மஹோ தத்தூததாம் து கரவாணி கதம் வஹ ஈத்ருஷாம் ந மஹதாம் பத ஜாதா வஞ்சனே மம திருணஸ்ய கிருணாபி. சரியா? சமயம் அந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு தான் வந்து இதுவாக இல்லை அழகாக அது ஒரு மீட்டர் வரமாட்டேங்கிறது என்னவோ. சில இடங்களில் ரொம்ப அழகாக அந்த ஸ்வாகதா வருது, சில இடங்களில் அந்த ஐ திங்க் அந்த சப்தங்களினுடைய ஒரு பதங்கள் அக்ஷரங்களினுடைய ஒரு அமைப்புன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஸோ கண்டியூசிவ். நான் இப்போ அந்த ஃப்ளோவே வரலையேன்னு எனக்கு தோன்றுறது. இப்போ இந்த கிருணாபின்னுட்டு அது வந்து தீர்க்கத்தில் இதில் ஹ்ரஸ்வத்தில் முடிச்சிருக்கரிச்சு சரியா இல்லை. எப்போவுமே அது கொஞ்சம் மாற்றுறது. சரி, அடுத்தது ஒரு பாயிண்ட்டு சொல்கிறான் பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பாயிண்ட். உத்பிரமாமி விரகாத் முகுரஸ்யாக மோகமேவிச்ச முகூர்த்தமஹம் யஹ
ப்ரூத வஃப் பிரபவிதா அஸ்மி ரகசியம் ரக்ஷித்தும் ச கதம் ஈத்ருக் அவஸ்தா. நானே பித்து பிடிச்ச மாதிரி அலையிறேனே, அப்பப்போ எதையோ வளர்றேன், அவன் மேலே மோகிச்சு கிடக்கேன், இதில் வேற உங்களுடைய ரகசியத்தை காப்பாற்றணுங்கிறல எப்படி என்னால் முடியுங்கிறான். பாயிண்ட் பாருங்க. இதுதான் அவனுடைய சாத்துரியம், வாக் சாத்துரியம்ங்கிறது. யஹ அகம் அஸ்யாக விரகாத்து முகுஹு உத்பிரமாமி. உத்பிரமாமின்னா பைத்தியம் முடிச்சு வளர்றேன்னு அர்த்தம். ஜல்பாமி இத்தியர்த்தா. ஸோ அகம் நான் அஸ்யாக விரகாத்து, அந்த தமயந்தியினுடைய ஒரு விரகத்தினால, அந்த தமயந்தியினிடமிருந்து பிரிதல் காரணமாக முகுஹு உத்பிரமாமி, மறுபடியும் எதையோ வளர்றேன். இப்போ என்னுடைய தன்வசம் இல்லாமல் வளர்றதுக்கு தான் வந்து இந்த உத்பிரமாமிங்கிறது. அதுக்கப்புறம் அப்பப்போ மூர்ச்சை வேற அடைஞ்சு விழுந்துடுறேன். முகூர்த்தம் ச மோகம் ஏவி, கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஐ லூஸ் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஐ ஃபெயிண்ட். அப்படி ஒரு மன்மத அவஸ்தையில் இருக்கான். ஈத்ருக் அவஸ்தா சஹா அகம், இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நான், வஹா ரகசியம் ரட்சித்தும், ஏன்னா ரகசியமாக நீ வந்து தூது போகணும்னு தானே பேசுகிற, அதனால் உங்களுடைய ரகசியத்தை ரட்சிப்பதற்கு பிரபவிதா அஸ்மி, நான் வந்து கதம் பிரபவிதா அஸ்மி, எப்படி எனக்கு ஒரு ஹவு கேன் ஐ பி கேப்பபிள் ஆஃப் ப்ரொடெக்டிங் யுவர் சீக்ரெட் ப்ரூத்த, நீயே சொல்ல. எனக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே வளரின்னு இருக்கிறச்சு, ஓ ரகசியத்தை நான் வந்து காப்பாற்றணும், உனக்காக தூது போகணும். தூது போகிறது அது என்னன்னா, தூதனுடைய லக்ஷணங்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த பஞ்சதந்திரத்தில் வரும். மகதாம் நாம்னை சம்சித்திங்கிற இடத்துல ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவார். தூதனுடைய லக்ஷணங்கள்ங்கிறதுக்கு அந்த லக்ஷணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு நிமிஷம் டக்குன்னு எடுக்க முடியறதா பார்க்குறேன். அதில் வந்து எப்படியெல்லாம் அவன் சமயோஜிதமாக பேசணும், அவனுடைய நினைவு அவன்கிட்ட எப்போ பார்த்தாலும் இருக்கணும். ஏன்னா மல்லிநாதர் அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணலை. அதனால இல்லை இது இல்லை நிர்விஷேணா சாகாரோ நிஸ்பிருஹா வாக்மி நானாசாஸ்திர விசக்ஷணா பரச்சித்த அவகந்தாச்ச ராஜ்ஞோ தூதா ச இஷ்யதே. இது இந்த ஹிதோபதேசமோ இல்லைன்னா பஞ்சதந்திரத்துலேயோ இருக்குது இந்த ஸ்லோகம். லம்பகர்ணன்னுட்டு ஒரு இப்போ இது மொசக்குட்டி வந்து இதை பற்றி பேசும். அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கதை இந்த சந்திரனை காமிச்சு சந்திரன் வந்து ரொம்ப கோவப்படுறதுன்னுட்டு அந்த யானைகிட்டெல்லாம் சொல்லி, யானை வந்து ரொம்ப துவம்சம் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த யானையெல்லாம் வரவிடாத பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த லேக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த முயல்கள்லாம் வந்து ஒரு ஆளை நியமித்து அனுப்புறது. அந்த நியமிக்கிறவன் வந்து தூதனாக இருக்கணும். அந்த தூதனுடைய கர்மா எப்படின்னா, ஒரு தூதனுடைய லக்ஷணம் எப்படி இருக்கணும், சாகாரஹான்னா நல்ல ஒரு ஆகாரத்தை கொண்டவனாக இருக்கணும். அதாவது அவன் பார்க்கறதுக்கே இவன் நம்பகமான ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு உருவ அமைப்போட இருக்கணும். அவன் நிஸ்பிருஹா, அவனுக்கு வந்து ஆசை இருக்கப்படாது. அதாவது எனிபடி கேனாட் பிரைப் ஹிம். இவனுக்கு பைசாவை கொடுத்து என் பங்குக்கு நீ பேசுன்னு சொல்லி அவனை வந்து தன் பங்குக்கு இழுத்துற முடியாது. ஸோ நிஸ்பிருஹா, வாக்மி, நல்ல பேச்சாளியாக இருக்கணும். நானாசாஸ்திர விசக்ஷணா, நல்ல ஒரு சாஸ்திரஜனா இருக்கணும். பரச்சித்த அவகந்தா, இன்னொருத்தருடைய மனசில் என்ன ஓடுறதுங்கிறத புரிஞ்சுக்கிறவனா இருக்கணும். அப்படிப்பட்டவன் ஒரு தூதனை தான் ராஜா வந்து விரும்புவான் இருக்கு. இதுதான் தூதனுடைய லக்ஷணம்னு பேர். அப்போது அந்த தூதனுடைய லக்ஷணத்தெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா இங்கே நிஸ்பிருகாவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆகாரம், ரைட்டு, ஆகாரம் இருக்குது அவனுக்கு. ஆனால் தூதனுடைய ஆகாரம் கிடையாது. நளனுக்கு இருக்கக்கூடிய ஆகாரம் வந்து அப்படியே ஹேண்ட்ஸம் ஃபிசிக்கு, சாக்ஷாத் மன்மதனாக இருக்கிறவன் எங்கேருந்து தூதனா அவனை அனுப்ப முடியும்? அதனால் அவனுக்கு ஆகாரத்தில் மைனஸ் பாயிண்ட்டு. அடுத்தது நிஸ்பிருகா, ஆசை இல்லாதவனாக இருக்கணும். அவனுக்கோ தமயந்தி மேலே ஆசை, இவனை போய் அமிச்சா எப்படி சரிப்பட்டு வர தத்ரைவ ரமத்தேன்னு ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நிஸ்பிருகாவாக இருக்கணும். அடுத்தது வாக்மி, பேச்சாளன் தான். இவனுக்கும் நல்லா பேச்சு திறன் உண்டு. ஆனால் எந்த விதத்தில் பேசுகிறாங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. நானாசாஸ்திர விசக்ஷணா அப்படி. ஸோ இந்த நானாசாஸ்திர விசக்ஷணாங்கிறச்சு
பல சாஸ்திரங்களை அறிந்தவன் தான் நளன், ரைட்டு, வாக்மியும் ரைட்டு தான். பரச்சித்த அவகந்தான் இருக்கணும், மற்றவனுடைய மனசை புரிஞ்சுக்கணும். இவன் தன் மனசையே ஒழுங்காக அவனால் புரிஞ்சுட்டு வெளில சொல்ல முடியல, அதுலேயே அவனுக்கு குழப்பம் ஏற்படுறது. அதனால இவனை போய் எப்படி தூத வேலையில் நியமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சொல்கிறார். ஸோ அந்த அந்த தூத லக்ஷணத்தை வந்து அங்கே போட்டுக்கோங்க. அதெல்லாம் நான் ஐ டோன்ட் ஃபிட் த பில் அப்படின்னு நளன் அங்கே கிளியர் கட்டாக சொல்லிடுறான். விரகத்தினால அவளை நினச்சி நான் ஏதோ வளர்றேன், முகூர்த்தம் ச மோகம் ஏமி, திருப்பி திருப்பி நான் வந்து மோகம் வந்துடுறது எனக்கு, அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு விடுறேன். இந்த மாதிரி இருக்கிற என்னை போய் ரகசியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி என்னை எப்படி அனுப்புறேள் நீங்கள்? கதம் பிரபவிதா அஸ்மி அவமை கேப்பபிள் ப்ரூத்த நீ ஏன் சொல்லு அப்படின்னு. உத்பிரமாமி விரகான் முகுரஸ்யாக மோகமேமி ச முகூர்த்தமஹம் யஹ ப்ரூத வஹ பிரபவிதா அஸ்மி ரகசியம் ரக்ஷித்தும் ச கதம் ஈத்ருக் அவஸ்தா. சரியா இருக்கா? இந்த இடத்துல அங்கங்கே வேணும்னா இது போட்டுக்கலாம், காவிலிங்க அலங்காரம் போட்டுக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, இதில் ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை. அடுத்தது யாம் மனோரதமயீம் ஹிருதி கிருத்வா யஹ ஸ்வசிமி அத கதம் ச ததக்ரே பாவகுப்திம் அவிலம்பித்தும் ஈஷே துர்ஜயாஹி விஷயா விதுஷா அப்பி. அர்த்தாந்திரநியாசம் அந்த இடத்துல விதுஷா அப்பி, ஒரு வித்வானா இருந்தால் கூட அந்த வாக்மி நானாசாஸ்திர விசக்ஷணா அதை போட்டுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்லோகம். விதுஷா வித்வான்னு சொல்லும் பொழுது அவன் வந்து பேச்சாளனாக இருக்கான், பல சாஸ்திரங்கள் அறிந்தவனாக இருந்த பொழுதிலும் விஷயாக துர்ஜயாக, விஷயங்களை ஜெயிப்பதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்கே, அது வந்து துர்ஜயா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு காங்கர். இதில் விவேக சூடாமணியில் சொல்லுவார், சப்தாதிபி பஞ்சபிரபி பஞ்சத்வமாபு. 5 ஒவ்வொரு சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம், இந்த 5ம் இருக்கே, ஒவ்வொன்றுத்தினாலையும் ஒவ்வொரு அனிமல் வந்து மாட்டிக்கிறதான். மீன குரங்க மாதங்க மதங்க மீன பிருங்க, இப்படி 5 அனிமல்ஸை ஒவ்வொரு சென்ஸுக்கு சொல்கிறார். குரங்க மான் வந்து அப்படியே சப்தத்தினால அப்படியே அந்த வியாதன் வந்து ஒரு பாட்டை இசைக்கிறான், அந்த பாட்டை இசைச்ச உடனே அவன் அப்படியே அது வந்து ஸ்தப்த கர்ணமாக, அதாவது காதை தூக்கிண்டு நின்றுட்டு கேட்டுட்டே இருக்கு அந்த மான், அப்போ படக்குன்னு பிடிச்சி விடுறான், இட் கெட்ஸ் காட். ஸோ குரங்க மாதங்க யானை எப்படின்னா பெண் யானையை விட்டு ஒரு ஸ்பர்ஷத்தினால அதை வந்து தொட வச்சு அப்படியே அது மயங்கி அந்த ஸ்பர்ஷத்தில் நிற்கும், அதில் நின்ன உடனே அந்த யானையை பிடிச்சிருவோம். ஸோ குரங்க மாதங்க பதங்கன்னா விட்டில் பூச்சி, அது வந்து ரூபத்தை பார்த்து அக்னியில் வந்து விழுந்து அழிஞ்சு விடுறது. மீன் வந்து ரசம், அதுக்கு வந்து தூண்டில்ல எதையாவது போட்டு அது அந்த நாக்கினுடைய ருச்சியினால் மாட்டிண்டு விடுறது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பிருங்க, இந்த வண்டு வந்து வாசனையினால் இழுக்கப்பட்டு அந்த பத்மத்துக்குள்ளே போகிறது. அதுதான் நம்ம பார்த்துருக்கோமே, கோஷகத்தை துரேபே ஹா ஹந்த ஹந்த நளினியும் கஜ உஜ்ஜஹார, அந்த தாமரப்பூவை யானை சாப்பிட்டுடுறது, அந்த வண்டுக்கும் அழிவு ஏற்பட்டுடுறது. இப்படி ஒவ்வொரு அனிமலும் பார்த்தா ஒவ்வொரு விஷயத்தினால தான் இழுக்கப்படுறது. வேறஸ் நம்ம மனுஷனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, பஞ்சபிரபி 5 நாளையும் இழுக்கப்படுறானே, அவனுக்கு எல்லாத்தினாலையும் அழிவு தான். ஏதோ ஒரு சென்சார்கன் தான் இழுக்கப்படுறாங்கிறது கிடையாது, அவனுக்கு 5 பக்கமும் இழுக்கிறது. அவனுக்கு என்ன பண்ணுவான் அவன்? அதனால் விஷயங்கள்ங்கிறது அவ்வளவு பலம். அந்த பலத்தோடு அது இழுக்கும் பொழுது நம்ம வந்து அதுக்கு இன்டெலெக்டெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. இன்டெலெக்டினால் புத்திஸ்து அது என்ன, இப்போ இந்திரியாணி ஹயானாகும் மனப்பிரகிரகமே வச்ச புத்தியை வந்து அந்த இடத்துல சாட்சியாக வச்சுட்டு அப்படி பிடிச்சி இழுக்கணும். அதுக்கு வந்து யோகம் ப்ராக்டிஸுங்கிறது தேவை. அது இவன் என்ன சொல்கிறான், நீ என்ன தான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் நானா சாஸ்திர விசக்ஷணாவாக இருக்கலாம், ஆனால் விஷயங்களை வந்து என்னால் வந்து தாண்ட முடியாதுவா, அதுக்கு உட்பட்டவனாக ஆயிடுறேன், என்ன பண்ணுறது? ஸோ அத யஹா மனோரதமயீம் யாம் ஹிருதி கிருத்வா ஸ்வசிமி, என்னுடைய மூச்சுக்காத்தே வந்து எப்படின்னா
அவளை மனசுல வச்சுண்டு தான் மனோரதமயீம், அவதான் என்னுடைய மனோரதம்னு, என்னுடைய அதாவது டிசையர்ஸ்னு எடுத்துண்டா மனோரதங்கள் ஒன்று தான் இங்கே அவனுக்கு. அந்த மனோரத உருவமாகவே இருக்கக்கூடிய அந்த தமயந்தியை மனதில் வைத்து தான் நான் வந்து உயிர் வாழறேன் அப்படிங்கிறான். ஸ்வசிமி, என் மூச்சு காத்து அவளை மைண்டில் வச்சுக்கிறதுனால தான் எனக்கு வந்து பிராணன் இங்கே வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட நான் சஹா ததக்ரே, அந்த தமயந்திக்கு முன்னாடி போய் நிற்க சொல்கிறேன். நின்றுட்டு வேற என்ன வேற பண்ணணும்? மம பாவகுப்திம் அப்படி அவிலம்பித்தும் கதம் ஈஷே, என் கண்ட்ரோல்லி இல்லையேங்கிறான். ஹவு கேன் ஐ கண்ட்ரோல் அண்ட் ட்ரை டு கண்ட்ரோல் த ஃபீலிங்ஸ் தட் ஐ ஹாவ் இன் மை மைண்ட்? பாவ குப்திம் அவலம்பித்தும், என்னுடைய பாவங்களை குப்தி மறைவாக வைப்பது என்பதை கைப்பிடிப்பதற்கு அபிலம்பித்தும் கதம் ஈஷே, எவ்வாறு முடியும்? கதம் சக்கியம், என்னால் அது கேப்பபிலிட்டியே கிடையாது. ஏனென்றால் விதுஷா அபி, இல்லை நீலாம் வந்து பெரிய இன்டெலிஜென்ட் ஆச்சே, பல சாஸ்திரங்கள் படித்தவன், உன்னால் முடியாதா என்ன அப்படின்னா அது வேற இது வேற அப்படின்னு சொல்கிறான். விதுஷாபி விஷயாக துர்ஜயாக, இதுதான் அந்த வாக்பட்டுத்துவம் அவனுடையது. யாம் மனோரதமயீம் ஹிருதி கிருத்வா யஹா ஸ்வசிமி அத கதம் ச ததக்ரே பாவகுப்திம் அவிலம்பித்தும் ஈஷே. ஸோ இந்த தூத லக்ஷணங்களில் பார்த்தேன்னா பர என்ன போட்டிருந்தது? பரசிந்தா அவகந்தா, பரச்சித்த அவகந்தா, மற்றவர்களுடைய சித்தத்தை அறியக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவன். இங்கே முதல்ல என்னுடைய ஃபீலிங்ஸை நான் அடக்கணும், அப்புறம்தான் அவளுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கேன் இங்கே, என்னால் எப்படி முடியும்னு கேட்குறேன். ஸோ பாவகுப்திம் அவிலம்பித்துமீஷே துர்ஜயாகி விஷயா விதுஷாபி. அடுத்தது யாமிகான் அனுபமிருத்யச்ச மாத்ருக்கு தாம் நிரீட்சித்துமபி க்ஷமதே கஹ ரக்ஷி லக்ஷ ஜெய சண்ட சரித்ரே பும்சி விஸ்வசிதி குத்திர குமாரி. அடுத்த பாயிண்ட்டு, இப்போது அவளை போய் ரகசியமாக பார்த்து, இந்த பர்மா திரிலோகாதிபதியான இந்திரன், சரி 4 வரையும் சேர்த்துப்போம், இந்த 4 தேவதைகள் லோகபாலர்கள் வந்திருக்கா அப்படின்னு போய் அவள்கிட்ட முதல்ல சொல்லணும் இல்லையா? இதை ரகசியமாக போய் அவள்கிட்ட சொல்லணும்னா, பட்ட பகலில் நான் வந்திருக்கேன், நான் தான் தூத்தன் அப்படின்னு சொல்லி தமயந்திக்குள்ள அந்தப்புறத்துக்கு நலன் மாதிரி ஒருத்தன் போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. முதல்ல வெட்டிவிடுவான் அவனை. ஆகையினால இப்போ என்ன பண்ணணுமா? இந்த துவாரபாலகர்கள் எல்லாரையும் வெட்டிட்டும் அவன் போகணும். அதுவும் என்ன, ராத்திரி பாலகர்களை வெட்டணும். கார்த்தால ஹீ கெனாட் ஈவன் அப்ரோச், பிகாஸ் பார்க்குறவா 100 பேர் இருப்பா காலகார்த்தால. அதனால இவன் வந்து ரகசிய தூதனாக போகணும்னா ராத்திரியில தான் போகணும். அப்போ யாமிகாகங்கிறச்சு ராத்திரி வேளையில் ரட்சிக்கக்கூடியவர்கள், இந்த ராத்திரி துவாலபாரகர்கள் இருக்காளே அவர்களை அனுபமிருத்ய, உபமிருத்தியங்கிறச்சே கொன்றுவிட்டு, அனுபமிருத்தியன்னா கொல்லாமல், அவர்களை கொல்லாமல், மாத்ருக்கு கஹ என்ன போல ஒருவன் ராத்திரி துவாலபாரகர்களை வெட்டாமல், மரணம் அதாவது கொல்லாமல், தாம் நிரீட்சித்தும் அபி கதம் க்ஷமேத, எவ்வாறு அவனால் முடியும்? கஹா க்ஷமேத, க்ஷமதே, எவனுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அது என்னை போல எவனால் ராத்திரி துவாரபாலகர்களை வெட்டாமல் அவளை பார்ப்பதற்கு முடியும். நிரீட்சித்தும் அப்படி க்ஷமதே. அந்த சங்கிறத எதுக்கு எடுத்துக்கணும்னா கிஞ்ச மேலும்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அதனால் அதை முதல்ல போட்டுக்கிறோம். ஸோ கிஞ்ச மேலும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன, முதல்ல அவள்கிட்ட போனோம்னா என்னுடைய பாவத்தை என்னால் வந்து ரகசியமாக வச்சுக்க முடியாது. என்னுடைய உயிரே அவள் தான். அவளே என் கண் முன்னாடி நிற்கும்பொழுது நான் எங்கேருந்து என்னுடைய மனசில் இருக்கிறத ரகசியமாக வச்சுண்டு உங்களுக்கு வந்து தூதுகாரியம் பார்ப்பேன் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு. மேலும் இன்னொன்று, உள்ளே போகிறதே கஷ்டம். ஃபஸ்ட்டு நான் போகவே முடியாது. ஏன்னா அங்கே ராத்திரியில் யூஸ்வலி பகல் ரக்ஷகம் பண்ணுறவர்கள், பகல் வீரர்களை விட ராத்திரி வீரர்கள் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பா. ஏன்னா ராத்திரியில் டேஞ்சர் இஸ் மோர். பகுதோஷாகி சர்வரையும் மிருச்சகட்டிகத்தில் இந்த இரவு நேரம் வந்து பல தவறுகள் நடக்கக்கூடிய ஒரு இரவு நேரம். அதனால் அந்த தவறுகளை கண்டிப்பதற்கு இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பேர். அவர்களை கொன்னுட்டு நான் எப்படி போக முடியுங்கிறான் முதல்ல.
அப்படியே கொன்னா கூட இப்போ என்ன ஆயிடுறது, ரக்ஷி லட்சக்கணக்கான அந்த ரக்ஷி ஜனங்கள், அதாவது காவல்காரர்களை ஜெய கொன்றதனால் சண்ட சரித்திரே, ஐயோ இவன் இத்தனை பேரை கொன்னுட்டு உள்ள வந்திருக்கானா அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆசாமியா இருக்கணுமே இவன் அப்படின்னு என் கேரக்டர் மேல ஒரு குரூவல்ட்டி வந்துருமோ இல்லையோ அந்த இடத்துல. ஸோ சண்ட சரித்திரே பும்சி, இப்பேற்பட்ட ஒருவன் சொல்றத எந்த பொண்ணு தான் வந்து நம்பிக்கை வைப்போ. குத்திர குமாரி குத்திர பும்சி, அதாவது குத்திர விஸ்வசிதி கதம் விஸ்வசித்தின்னு எடுத்துக்கலாம். இப்படி வரக்கூடிய ஒருவனை போய் அவன் வந்து நம்புவாளா யோசிச்சு பாருங்கிறான். இத்தனை பேரை கொண்டு இருக்கான், இவன் வந்து தூது வரேன்னு சொல்கிறானா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு ஒரு குமாரி, ஒரு பெண் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு கன்னியாஸ்திரி, இது வரைக்கும் அவளுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது இப்போ வெளி உலகத்தை பற்றி இல்லை, அவளை வந்து எப்படி நம்ப முடியும்? அதுதான் இந்த பாயிண்ட். பியூட்டிஃபுல் ஒரு தாட் ப்ராசஸே பிரமாதமாக இருக்குது இந்த இடத்துல, கம்ப்ளீட்டாக இருக்குது. அது மாதிரி இழுத்து சொல்ல வேண்டாம் இதில். அதுதான் யாமிகான அனுபவிருத்தியச்ச மாதிருக்கு தாம் நிரீட்சித்தும் அப்படி க்ஷமேதக்கா. முதல்ல அவளை எப்படி நான் பார்க்கறது, இத்தனை பேரை கொல்லணும், அப்படியே கொன்னா கூட ரக்ஷி ஜெய சண்ட சரித்திரே பும்சி, ஒரு மனுஷன் இத்தனை லட்ச ஜனங்களை கொன்னுட்டு உள்ள வந்து என்னை பார்த்துன்னு இருக்கானே அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு அது புரிஞ்சுதுன்னா, குமாரி குத்திர விஸ்வசிதி, இப்பேற்பட்ட ஒருவனை எப்படி அவ வந்து நம்புவோம்? இன்னைக்கு பாதி படத்துல இப்படிதான் காமிக்கிறோம், அது வேற விஷயம். எனக்கு இது அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த லைன். திஸ் இஸ் அமேசிங், சூப்பரா இருக்கு. ஸ்ரீஹர்ஷரை பத்தி நிறைய சொல்றது, இவனை பத்தி அப்கோர்ஸ் நலனை பத்தி நிறைய தெரியாது. பட் அது ஸ்ரீஹர்ஷனுடைய இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கேரக்டர் இஸ் ஜஸ்ட் சூப்பர். நிஜமாவே அந்த தீர உதாத்தம்னா நல்லா இருக்கு. இதுல இந்த கம்பேரிசன்ல வந்து இந்திரனை எவ்வளவு ஒரு மட்டமா யோசிக்கிற மாதிரி. ஆமா, முதல்ல இன்னும் தூக்கி வச்சு நாரதருக்கு அவர் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில இல்ல கொஞ்சமாவது புத்தியை யோசிச்சு பாரு, என்ன நம்போலாவா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு பாரு. தன்னைத்தானே ரொம்ப கர்வமா நினைச்சுட்டு இருப்பா இந்திரன், நான் ரொம்ப புத்திசாலின்னு. இத கூட யோசிக்க தெரியலையே நீ அப்படின்னு எவ்வளவு கேவலமா இருக்க. அதுதான் யாமிகாவா நாரதர் கூட சொல்றாரு, நீ வந்து இவ்வளவு செல்வம் இவ்வளவு பெரிய பதவியில இருந்தா கூட ரொம்ப வினயமா பேசுறீங்க அப்படி இப்படி எல்லாம் நாரதரும் புகழ்ந்து சொல்றாரு இந்திரன். எல்லாம் அப்படி தூக்கி வச்சுட்டு அவனை அப்படியே பலார்னு போட்டு இறக்குறாரு. அந்த நீங்க முன்னாடி ஒரு வாட்டி சொன்ன மாதிரி இந்த வீரத்துக்கும் ரௌத்ரத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை இதுல இங்க இல்லாத ரசம் இல்ல, பட் திஸ் இஸ் தி பேசிக் டிஃபரன்ஸ். ரொம்ப ரைட்டு. ஆமா, தேவையில்லாத எதுக்கு நான் 100 பேரை கொண்டுட்டு அவளை போய் பார்க்கணும், இப்போ அது வந்து ரௌத்ர ரசமா இருக்கும், ஒரு தீரோதாத்தன் பண்ணக்கூடிய காரியம் இல்லை. ரொம்ப ரைட்டு. ஆமா, யாமிகான அனுபவிருத்தியச்ச மாதிருக்கு தாம் நிரீட்சித்தும் அப்படி க்ஷமேதக்கா ரக்ஷி ஜெய சண்ட சரித்திரே பும்சி விஸ்வசிதி குத்திர குமாரி. அடுத்தது இது வரல. ஆததீச்சி கில தாத்ருகிருத அர்க்கம் பிராணமாத்திர பணசீம யசஹ யத் ஆததே கதம் அகம் பிரியயா தத் பிராணதः சதகுணேன பணேன. இங்கே வந்து இந்த பரிவிருத்தி அலங்காரம் எப்படி அதை சொல்கிறார். அதாவது பரிவிருத்திங்கிறச்சு பாலும் தெளிதேனும் பாகும் பொறுப்பும் இவை 4ம் உனக்கு கலந்து வந்து இப்போ சங்கத்தமிழ் 3ம் எனக்கு தானு கேட்குற மாதிரி, நான் உனக்கு 4 விஷயம் தரேன், நீ எனக்கு வந்து 3 தந்தா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அது வந்து ரிவர்ஸ் பரிவிருத்தி. அது 4 கொடுக்குறேன், நீ எனக்கு 3 கொடு போகிறோம், நான் உனக்கு ஜாஸ்தி கொடுக்குறேங்கிற மாதிரி. ஆக்சுவலி அதில் பார்த்தோம்னா பால் தேன் இதெல்லாம் வந்து மெட்டீரியல் திங்ஸு. அவள் கேட்குறது சங்கத்தமிழ் 3, அது வந்து இயல் இசை நாடகம்னுட்டு அந்த பெரிய வெல்த்தை கேட்குறா. ஆக்சுவலி பார்த்தோம்னா அதிகமாக கேட்குறாங்க ஔவையார். இங்கே அதே மாதிரி பிராண எப்படின்னா ததீச்சியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே, ததீச்சி முனிவர், அந்த ததீச்சி முனிவரனுடைய கதை தான் நமக்கு வந்து தெரியும். அவருடைய முதுகெலும்பை வச்சுட்டு தான் வஜ்ராயுதத்தை பண்ணி இந்திரன் சண்டை போட்டது.
ஸோ ததீச்சி, ததீச்சியிலிருந்து ஆரம்பித்து இந்த பிராணமாத்திர பணசீமா எது யசகா, இந்த பிராணனை மாத்திரம் பணம், அதாவது ஒரு ஒரு ஆதாயமாக வைக்கிறது, அந்த பிராணனை தான் வந்து ஒரு நெகோசியேட்டிங் டேபிளில் வந்து வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பிராணன். அது வரையில் தான் எல்லாருமே தன்னுடைய யசஸை வாங்கின்னு இருக்கா. தாத்ருகிருத அர்க்கம் கில, ஒரு தாத்தா கொடைவள்ளலினுடைய ஒரு அர்க்கம் பெரும் மூல்யமான ஒரு வஸ்துங்கிறது எப்படின்னா பிராணன் கொடுப்பது வரையில்தான் ஒரு புகழை பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ சிபி சக்கரவர்த்தி எடுத்துக்கோங்க, தன்னுடைய தொடையிலேருந்து மாம்சத்தை கொடுத்தான் புறாக்காக. அதுக்கப்புறம் இப்போ இது இந்த பாரி தேர் முல்லைக்கு தேர் கொடுத்தான். அந்த மாதிரி ஒன்றுன்னா நீங்கள் எடுத்துட்டேன்னா கூட இதனுடைய எல்லை பார்த்தோம்னாலே பிராணனை கொடுக்கறது தான் உங்களுக்கு ஒரு ஒரு சீமா, ஒரு பார்டர் மாதிரி இருக்குது. தட் இஸ் த ஃபைனல் திங் தட் எனிபடி கேன் கிவ் விச் இஸ் இன் தேர் இது கிராஸ்ப் இல்லையா. ஸோ அவள் கையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் எதனா வந்து ரொம்ப வசத்தியான விஷயம் தாத்ருகிருத அர்க்கம், ஒரு தாத்தாவினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு பெரும் மூல்யமான வஸ்துங்கிறது எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா பிராணமாத்திர பணசீமா, பிராணனை கொடுப்பது மாத்திரம், அது வரையில் தான் அவர்களுடைய அந்த ஒரு யசஸ், அந்த புகழுங்கிறது இருக்குது. இப்போ எப்படி அன்மயம் வருது இந்த இடத்துலன்னா, பிராணனை மாத்திரம் பணம், அதாவது ஒரு ஒரு வஸ்துவாக வைப்பது என்ற சீமா என்ற ஒரு எல்லையை கொண்டதாக என்ன ஒரு புகழ் உண்டோ அந்த புகழானது ததீச்சி, ததீச்சி முனிவர் முதலில் ஆரம்பித்து தாத்ருகிருத அர்க்கம் கில, ஒரு கொடைவள்ளல்னால கொடுக்கப்பட்ட ஒரு மூல்யமாக இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ தட் பீப்புள் ஹேவ் கிவன் டு த என்ன சொல்கிறது, த ப்ரேஸ் தட் யூ கெட் அவுட் ஆஃப் கிவிங் சாக்ரிஃபைசிங் யுவர் லைஃப். அந்த யசஸ் இருக்கு, அந்த புகழ் தது. இப்போ நீ என்ன கேட்குற, இந்த இந்திரன் என்ன கேட்குறான்னா, ததீச்சி கதை தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த அதாவது சமுத்திர மதனம் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லாருமே தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்னா தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரு குகையில் வச்சுட்டு அவள் வந்து சமுத்திர மதனம் பண்ணுறதுக்கு போகிறாள். அந்த குகையில் ததீச்சி முனிவர் வந்து இப்போ தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய இது என்னென்னா, அவர் மாட்டுக்கு காலங்காலமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எந்த ஒரு சாப்பாடு கீப்பாடு எதுவுமே இல்லாத அவர் மாட்டுக்கு தபஸ் பண்ணக்கூடியவர். அவர் எழுந்து பார்க்குறார், இங்கே வந்து ஏராளமான சக்தி கொண்ட அந்த ஒரு ஆயுதங்கள் இருக்குது. அப்படியே கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி அத்தனத்தையும் ததீச்சி முனிவர் உள்வாங்கிட்டு விடுறார். ஏன்னா அவருக்கு அந்த மொமெண்ட்டில் அந்த ஒரு பசி ஜாஸ்தி ஆகிடுறது. இன்னும் சக்தி வாங்க தான் அவருக்கு வந்து யோக நிலைக்கு இன்னும் போக முடியும். மேலும் ஹீ வாண்ட்ஸ் டு ப்ராக்டிஸ், யோகம் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுனால முழு சக்தியையும் அவர் இழுத்துண்டு விடுறார் தன்னுள்ள. இவர்கள்லாம் தேவர்கள்லாம் அந்த ஆயுதத்தை சமுத்திர மதனம் முடிஞ்சு ஆயுதத்தை எடுத்துட்டு போயிடுறாவா. எடுத்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த விருத்ராசுரன் சண்டை வரும் பொழுது இவன் வந்து அடிக்க பார்க்குறான். அவனால் வந்து ஜெயிக்க முடியல விருத்ராசுரனை. ஸோ போய் இந்திரன் ஒளிஞ்சுண்டுடுறான். அப்போ தான் ப்ரஹஸ்பதி வந்து கதையை சொல்கிறார், இல்லை ததீச்சி முனிவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார் அந்த சக்தி எல்லாத்தையும். அதனால் நீ மறுபடியும் போய் ததீச்சி முனிவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட சொல்லு இந்த மாதிரின்னுட்டு. அப்போது அவர் தன்னுடைய யோகத்தினால தன்னுடைய பிராணனை விட்டுட்டு அவருடைய அந்த எலும்பிலேருந்து நீங்கள் வந்து மறுபடியும் உன்னுடைய வஜ்ராயுதத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் போய் ததீச்சிகிட்ட கேட்ட பொழுது ததீச்சி உடனேயே தன்னுடைய பிராணனை வியுத்கிரமணம் பண்ணி, அதாவது யோகத்தினால தன்னுடைய பிராணனை விட்டு அந்த முதுகெலும்பிலிருந்து தான் அவன் வந்து வஜ்ராயுதத்தை பண்ணிக்கிறான் இந்திரன். அந்த வஜ்ராயுதத்தை வச்சுட்டு சண்டை போடும் பொழுது தான் விருத்ராசுரனை அவனால் ஜெயிக்க முடியாது. ஆகையினால அந்த இடத்துல வந்து நளனுக்கு அந்த கதை தெரியும். இன்னொன்று, ததீச்சி முனிவர் வேணா பிராணனை கொடுத்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், ரைட்டு தான். நீ வந்து அவரை போய் கேட்ட அவர் பண்ண, ஏன்னா இந்திரன் எல்லார்ட்டையும் போய் கேட்கறதும் அவள் வந்து இவனுக்கு ஒரு காரியம் பண்ணுறதுமா தானே இருக்குங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறான்னு நளன் இந்த இடத்துல. ஸோ ததீச்சி முனிவர்கிட்ட நீ கேட்ட அவர் பிராணனை கொடுத்தார், ரைட்டு தான், நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே நீ என்னை வந்து பிராணன் வரைக்கும் கேட்டேன்னா நான் என் பிராணனை கொடுக்க தயாருப்பா. ஆனால் என் பிராணனை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பிரியனை நீ கேட்குற, அதை எப்படி நான் கொடுப்பேன் அப்படிங்கிறான். சாதுரியம் தானே, வாக்சாதுரியம் தானே அந்த இடத்துலலாம். தத் பிராணதா, அப்பேற்பட்ட அந்த யசஸை கொடுக்கக்கூடியது வந்து இப்போ நீ கேட்குற அந்த யசஸ் என்னன்னா, என் பிராணனை காட்டிலும்
சதகுணேன 100 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரியையா பணேன பிரியையை பணமாக வைத்து அதை வந்து நெகோஷியேட்டிங் சிப்பாக வச்சுண்டு அகம் கதம் ஆததே அவளை போய் நான் எப்படி ஒரு ஒரு இதுவாக நான் வைக்க முடியும் அந்த அதாவது தத்து யசஹா அகம் கதம் ஆததே அப்பேற்பட்ட யசஸை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் கேட்குறான். இந்த அன்வயம் எப்படி இந்த இடத்துலன்னா அகம்ங்கிறது பிரதமா விபக்தி தத்து யசஹா யத்து யசஹா பிராணமாத்திர சீமா பிராணனை கொடுப்பது வரையில் தான் சீமையாக வைத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு யசஸ் உண்டோ அந்த யசஸை இப்பொழுது பிராணனை காட்டிலும் 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தமயந்தியை கொடுத்து நான் எப்படி அந்த புகழை எடுத்துப்பேன்? அது என்னால் முடியாது. அதாவது குறைச்சலாக ஒரு விஷயத்தை கொடுத்து ஜாஸ்தியாக ஒரு விஷயத்தை கொடுத்து எப்படி பண்ண முடியுங்கிற மாதிரி இந்த இடத்துல பரிவிருத்தி அலங்காரத்தை சொல்கிறேன். சரியா? ஸோ பிராணமாத்திர ஆததீச்சி கில தாத்ருகிருதார்கம் பிராணமாத்திர பணசீம யசோயத் ஆததே கதமஹம் பிரியயா தத் பிராணதா சதகுணேன பணேன அர்த்தனா மயி பவத்பிரிவ அஸ்யை. சொல்லு. அந்த சோ அப்படின்னா பணத்தை வச்சு நான் யசஸ வாங்குறேன்ற மாதிரி. ஆமா ஆமா பணம் தான் அந்த சிப் மாதிரி. இட்ஸ் லைக் அ சிப் டு கெட் இது. ஸோ தமயந்தியை கொடுத்து தானே இப்போ அவன் வந்து தேவகாரியத்தை பண்ணாங்கிற ஒரு யசஸ் அவனுக்கு வரப்போறது. அது எப்படி என்னால் பண்ண முடியும்? என் பிராணனை விட 100 மடங்குன்னு ஜாஸ்தியா இருக்காவ அப்படின்னு கேட்குறான். ஓகே, அடுத்தது அர்த்தனா மயி பவத்பிஹி இவ அஸ்யை கர்த்தும் அர்ஹதி மயாபி பவத்சு பீமஜார்த்த பர யாச்சன சாட்டோ யூயமேவ குரவஹா கரணீயாக. பாரு, நீ எப்படி என்ன கேட்டியோ அந்த மாதிரி நானும் ஒன்றை கேட்குறேன். பவத்பிஹி மயி இவ உங்களால் எவ்வாறு என்னிடம் இந்த அர்த்தனா அதாவது பிரார்த்தனாங்கிறது செய்யப்பட்டதோ அதே போல் இவ பவத்பிஹி மயி இவ மயா அபி என்னாலும் பவத்சு உங்களிடத்தில் இந்த அஸ்யை அர்த்தனா இவளுக்காக ஒரு பிரார்த்தனையை கர்த்தும் அர்ஹதி. அந்த அர்த்தனா அர்ஹதி ஒரு பிரார்த்தனையானது செய்ய தகுந்தது அப்படிங்கிறோம். நீங்கள் எவ்வாறு என்னிடம் பிரார்த்தனையை வைத்தீர்களோ அவ்வாறு நானும் உங்களிடத்தில் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன். வைக்க தகுந்தது அந்த பிரார்த்தனையானது இவளை குறித்து, அதாவது தமயந்தி விஷயகமாக இருக்கக்கூடிய அவர் தமயந்தியை வரிக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை உங்களிடத்துல வைக்கிறதும் கரெக்டு தான். பீமஜா அர்த்த பர யாச்சன சாட்டோ யூயமேவ குரவஹா கரணீயாக. இது சாட்டு உக்தின்னா இப்போ ஒரு சாதுரியமாக பேசுவதுங்கிறது இருக்கும் இல்லையோ. அப்போ பீமஜா பீமனுடைய பெண்ணான தமயந்தியை பிரயோஜனமாக வைத்து தமயந்தி ஏவ அர்த்தா அந்த தமயந்தியை பிரயோஜனமாக வைத்து பர யாச்சனா இன்னொருவரை கேட்பதுங்கிற ஒரு சாட்டு வாக்கியம் இருக்கும் இல்லையோ, ஒரு கிளெவர்னஸ் இருக்கே. அந்த கிளெவர்னஸில் உங்ககிட்ட தானே கற்றுட்டுருக்கேன் அப்படிங்கிறா. யூயமேவ குரவஹா கரணீயாக உன்னையே நான் குருவாக இங்கே நினச்சி நான் வந்து உங்கள்கிட்ட ஏன்னா நீங்கள் தான் எப்படி இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு. ஆகையினால உங்களிடத்துலையே நான் இந்த பிரார்த்தனாவை வைக்கிறேன் அப்படிங்கிறான் இந்த ஸ்லோகத்தில். இஸ் சுலபம், ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை இந்த ஸ்லோகத்தில். அர்த்தனா மயி பவத்பிஹி இவ அஸ்யை கர்த்தும் அர்ஹதி மயாபி பவத்சு நானும் உங்கள்கிட்ட இந்த பிரார்த்தனாவை வைக்கிறேன். பீமஜா அர்த்த பரயாச்சன சாட்டவு அந்த சாட்டு வாக்கியத்தில் அந்த மாதிரி சாதுரியமாக பேசும் விஷயத்தில் யூயமேவ குரவஹா கரணீயாக உங்களையே குருக்களாக நான் ஏற்றுக்க வேண்டும். நீங்கள் தான் குரு இதுக்கு, ஏன்னா நீங்கள் தான் எனக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்போ கேட்பானோ இல்லையோ, ஏன்பா நான் தானே இப்போ முதல்ல கேட்டிருக்கேன் அப்படிங்கலாமா இல்லையா? நான் முதல்ல கேட்டேன்னா நீ முதல்ல கேட்டியா? யார் ஃபஸ்ட்டு கேட்டாலும் அதை தானே நீ பூர்த்தி பண்ணணும். நான் முந்தின்ட்டேனோ இல்லையோ அப்படின்னு தேவன் வந்து ஒருவேளை கேட்டான்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பதில், அதுக்கும் பதில் வச்சிருக்கான் நளன். அர்த்திதா பிரதமதா தமயந்தீம் யூயம் அன்வகம் உபாசிய மயாயத் ஹ்ரீஹி நச்சேத் யதியதாம் அபி தத்வஹா சா மமா அபி சுதராம் ந ததஸ்து. அவர் முதல்ல உங்களெல்லாரையும் உபாசனை பண்ணி மனசில் தமயந்தி வேணும்னு கேட்டதே நான் தான். இப்போ நேர பார்த்து நீங்கள் கேட்டதுங்கிறது ரெண்டாவது, செகண்ட் இன் லைன்.
ஸோ ஃபஸ்ட்டு என்னோடது தான் இங்கே நிற்கிறதுங்கிறான். அன்வகம் தினந்தோறும் மயா என்னால் என்ன சொல்கிறச்சேயே சர்வதேவ நமஸ்காரம் தானே. எந்த உபாசனை பண்ணாலும் ஒவ்வொரு உபாசனைக்கும் ஒவ்வொரு யாகங்கள் பண்ணும் பொழுதும் தேவதைகளை வந்து அங்கே பிரீத்தி பண்ணுறது தானே. இப்போ உங்களுக்கு பிரம்ம யஜ்ஞம் பண்ணுறதோ இதெல்லாம் தேவ பத்னி எல்லாருக்கும் தானே தினம் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பண்ணும் பொழுதெல்லாம் அவன் மனசில் என்ன, தமயந்தி எனக்கு கிடைக்கணும், தமயந்தி எனக்கு கிடைக்கும், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கான். அப்போது மயாஏவ நான் தான் முதல்ல நலன் சொல்கிறது. யூயம் உபாசிய உங்களை உபாசனை பண்ணி பிரதமதா முதல் முறையாக முதல்லையே ஃபஸ்ட்டே எது தமயந்தி அர்த்திதாக யூயம் மயா அர்த்திதாக நீங்கள் என்னால் கேட்கப்பட்டீர்கள். தது அந்த அர்த்தனா அந்த பிரார்த்தனையை வியதியதாம் அந்த ஒரு ப்ராமிஸை வந்து நீங்கள் தாண்டறச்சே உங்களுக்கு ஒன்றும் வெக்கமில்லையே. முதல்ல நான் கேட்டேன், அதை வந்து மனசுலையே வாங்கிக்காத. நீங்கள் என்னமோ புதுசாக வந்து கேட்குற மாதிரி எங்களுக்காக தமயந்திக்கு தூது போன்னு நீ வந்து கேட்குறச்சே உனக்கு வந்து யூஆர் நாட் அஷேம்ட் ஆஃப் யுவர் ரிக்வெஸ்ட்டுங்கும் பொழுது நான் மாத்திரம் வை ஷுட் ஐ பி அஷேம்ட் ஆஃப் மை ரிக்வெஸ்ட்? ஃபஸ்ட் கிளாஸாக கேட்குறான். தத் வியதியதாம்னா தாண்டுவதில் உல்லங்கதாம் அப்படி போட்டுக்கோங்க. உல்லங்கனம் குர்வதாம் பவதாம் வஹா ஹ்ரீஹி நச்சேத்து உங்களுக்கு வெட்கம் இல்லையே எனில் தது சா அப்பொழுது அந்த அந்த சமயத்தில் ததா சாங்கர்ச்சே ஹ்ரீஹி அந்த வெட்கமானது மமாபி சுதராம் ந அஸ்து எனக்கும் வேண்டாங்கிறான். நானும் கேட்டுட்டு போகிறேன்னு நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னுட்டு. வாவ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இது படிக்கிறச்சு. அர்ச்சிதா பிரதமதோ தமயந்தீம் யூயம் அன்வகம் உபாசிய மயா யத் ஹ்ரீர்நச்சேத் வியதியதாம் அபி தத்வஹ சா மமாபி சுதராம் ந தத் அஸ்து. இருக்கட்டுமா? ஒரே நிமிஷம், நல்ல சுவாரஸ்யமா இருந்தது. என்னோட கேள்வி ரொம்ப பேசிக். இந்த எத்தையும் தத்தையும் எப்படி சொல்லணும் திருப்பி இந்த கோர்த்து இந்த இடத்துல வந்து எது யஸ்மாத் காரணாத் தமயந்தி அர்த்திதாக அப்படி தத்து தத்ர விஷயே வியதியதாம் வஹா ஹ்ரீஹி ந சேத் தஸ்மாத் அப்படி எடுத்துக்கலாம். அங்க வேணா தஸ்மாத் இல்ல யஸ்மாத் காரணாத் நீங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கிறீர்கள் இல்லை தமயந்தீம் அர்த்திதாக இது எது வர்த்ததே அப்படி எடுத்துப்போம். தது வியதியதாம் அந்த அர்த்தனையை நீங்கள் வந்து தாண்டுகிறீர்கள். தாண்டும் பொழுது உங்களுக்கு வெட்கம் இல்லையே எனில் அந்த ரெண்டாவது தத்துக்கு ததா அப்பொழுது தத் விஷயே மமாபி ஹ்ரீஹி மாஸ்து. இல்ல அர்த்தம் புரிஞ்சு கொடுத்து ஆனாலும் டக்குன்னு இவர் ஒரு நீங்க சொன்ன 3-4 எத்து தத்து போடுறச்ச எங்க கோக்கிறது என்ன அர்த்தங்கிறது இருக்கு. அந்த எத்தத்துல ஒரு சௌரியமும் இருக்கு, ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்கு வச்சுக்கோ. யஸ்மாத் காரணாத் சொல்லலாம், யதி தர்ஹி சொல்லலாம், யதா ததா சொல்லலாம், ஏன தேன என்ன விபக்தியில் வேணாலும் அந்த எத்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து ஸ்ரீதர சுவாமி தான் நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய முன்னோடி. அவருடைய பாகவத வியாக்கியானத்தில் சகட்பயணிக்கு அவர் யூஸ் பண்ணுவார் ஜாலியாக. அதனால் போனால் பிறகு நம்மளும் அந்த ஒரு வழியில் பத்ததியில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு எடுத்துட்டுலாம். அதான் சரியா.